கிறிஸ்துவுக்குள் அருமையான பிள்ளைகளே, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18, 22 மற்றும் 23 வசனங்களிலே நாம் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோம் நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று கர்த்தர் இங்க ஒரு காரியத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஆபிரகாம் பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் தான் செய்ய போகிறதை அவனுக்கு நான் வெளிப்படுத்தி காட்டுவேன் என்று கர்த்தர் இங்கே சொல்லி இருக்கிறதை காண்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆபிரகாம் நீதிமானாக எண்ணப்பட்டான். யாருடைய சமூகத்துக்கு முன்பாக? கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான். ஏனென்றால் அவன் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. நீதிமானாக காணப்பட்ட ஆபிரகாம் பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட போகிறதுனாலும் தான் செய்ய போகிறதை அவனுக்கு மறைக்காதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த அதிகாரத்திலே தொடர்ந்து 19, 20, 21 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர், சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட போகிறது. அதனுடைய கூக்குரல் தேவ சமூகத்திலே எட்டப்பட்டிருக்கிறது. அப்படி எட்டப்பட்டிருக்கிற அந்த கூக்குரல் உண்மையானது தானா என்று கண்டு அறியும் பொருட்டு கர்த்தர் தம்முடைய தூதர்களை அங்கே அனுப்புகிறார். 2 தூதர்கள் அங்கே அனுப்பப்பட்டார்கள். இந்த நிகழ்வுக்கு முன்னராக சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய அந்த 2 தூதர்களோடு சேர்ந்து ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஆபிரகாமிடத்திலே போஜனம் பண்ணினார்கள். அந்த 3 புருஷர்களும் போஜனம் பண்ணின பின்பு அந்த மற்ற 2 புருஷர்களும் சோதோம் கொமோரா பட்டணத்தை நோக்கி செல்கிறார்கள். கர்த்தர் ஆபிரகாமோடு நின்றார். கர்த்தர் ஆபிரகாமோடு சமீபத்திருக்கும் பொழுது தான் எதை செய்ய போகிறேன் என்பதை ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ என்று எண்ணிய விதமாக ஆபிரகாமுக்கு தான் செய்ய போகிற காரியத்தை குறித்து வெளிப்படுத்தினார். சோதோம் கொமோரா பட்டணங்களின் அழிவு. சோதோம் கொமோரா பட்டணங்களின் அழிவை ஏன் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி காட்டினார்? அங்கே ஆபிரகாமுடைய உறவினனான லோத்து அந்த பட்டணத்திலே குடியிருக்கிறான். அந்த பட்டணத்திலே அவனுடைய மனைவியும் அவனுடைய குழந்தைகளும் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் ஆபிரகாமுடைய உறவினர் என்றபடியினால் அவர்களுக்கு தான் செய்ய போகிறதை, லோத்தினுடைய குடும்பத்திற்கு தான் செய்ய போகிறதை, லோத்தினுடைய குடும்பம் இருக்கக்கூடிய அந்த பட்டணத்திற்கு தான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைவாய் இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆபிரகாமுக்கு மறைக்கப்பட அவர் விரும்பவில்லை. எனவே அங்கே ஆபிரகாமிடத்திலே அந்த காரியங்களை குறித்து சொல்கிறார். சோதோம் கொமோரா பட்டணங்களை தான் அழிக்க போகிறதை குறித்து சொல்கிறார். அந்த பட்டணம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக அந்த பட்டணத்திலே ஆபிரகாமுடைய உறவினனாகிய லோத்து இருக்கிறபடியினால் அந்த காரியத்தை, பட்டணத்தினுடைய அழிவை குறித்து அங்கே ஆபிரகாமிடத்திலே வெளிப்படுத்தினார். மேலும் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, நீதிமானாகிய லோத்து என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லோத்தை குறித்து லோத்து நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவன் நீதிமானாக தீர்க்கப்படுகிறான். எதனால் நீதிமானாக தீர்க்கப்பட்டான்? ஆபிரகாமின் பொருட்டு ஆபிரகாமை நினைவு கூர்ந்து கர்த்தர் லோத்து அந்த பட்டணத்திலிருந்து விடுவிக்கிறார். ஆபிரகாமை நினைவு கூர்ந்து ஆபிரகாமிடத்திலே லோத்தினுடைய பட்டணத்துக்கு நேரிட போகிறதை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆபிரகாம் நீதிமான் என்று கர்த்தரால் சாட்சியிடப்பட்டவன். அவனுடைய விசுவாசத்தினுடைய கிரியையானது நீதிமானுக்குரிய கிரியாக காணப்பட்டது. நீதிமான் என்ற ஒரு கிருபையை லோத்து ஆபிரகாமின் பொருட்டு பெற்றுக்கொண்டான்.
கர்த்தர் ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். ஆபிரகாமின் பொருட்டு அங்கே லோத்து ரட்சிக்கப்பட்டான். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். லோத்து ஆபிரகாமின் பொருட்டு ரட்சிக்கப்பட்டவன். லோத்து அந்த பட்டணத்திலே ஜீவித்த போது அந்த பட்டணத்தை அழிக்கும் முன்பாக ஆபிரகாமுக்கு கர்த்தர் அந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறதை வெளிப்படுத்தினான். அங்கே தன்னுடைய சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து அங்கே குடியிருக்கும் பொழுது அவன் ரட்சிக்கப்படும் பொருட்டாக ஆபிரகாம் தன்னுடைய இருதயத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவனாக, அங்கே 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை நீர் அழிப்பீரோ என்று கேட்கிற விதமாக அவன் ஆரம்பித்த அந்த கிரியைக்குரிய காரியங்கள் இறுதியாக 10 நீதிமான்கள் இருக்கும் பொழுது அந்த 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை நான் அடிப்பதில்லை என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். ஆனால் அந்த பட்டணத்திலே 10 நீதிமான்கள் கூட இல்லாத இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆபிரகாமுடைய சிந்தனை எப்படியாக காணப்பட்டது? அந்த 10 பேருக்குள்ளாக எப்படியும் தன்னுடைய சகோதரன் மகன் இருப்பான், லோத்து இருப்பான் என்று சிந்தை கொண்டவனாக காணப்பட்டான். அந்த பட்டணத்தில் ஒரு நீதிமான் கூட இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த பட்டணத்திலே ஆபிரகாமின் பொருட்டு கிருபை பெற்றவனாக லோத்து ரட்சிக்கப்பட்டான். லோத்தோடு சேர்ந்து லோத்துடைய குடும்பம் அந்த பட்டணத்தில் இருந்து தேவதூதர்களால் இழுத்து கொண்டு வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணானாள். லோத்தினுடைய குமாரத்திகள் அவர்கள் தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்களாய் அந்த பட்டணத்தில் இருந்து வெறியேறி காக்கப்பட்டார்கள். ஆனால் அதற்கு பின்னர் எழுந்த கிரியைகள் அங்கே நீதிமானுக்குரிய கிரியைகளாக சாட்சியிடப்படவில்லை. அம்மோன், மோவாப் என்ற 2 மாறுபாடான சந்ததிகளை, சபிக்கப்பட்ட சந்ததிகள் அங்கே உருவாயிற்று. ஆனாலும் ஆபிரகாமின் பொருட்டு கர்த்தர் அந்த பட்டணத்தில் இருந்து லோத்துவை வெளிக்கொணர்ந்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆபிரகாமுக்கு மறைக்கப்பட்ட ரகசியம் என்று ஒன்றும் இல்லை. ஆபிரகாமுக்கு சகலத்தையும் வெளிப்படுத்தி காட்டினார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். கன்னிகையாக மரியாள் கர்ப்பவதியானாள். பரிசுத்த ஆவியானவர் அவள் மீது நிழலிட்டாள். அவள் பரிசுத்த ஆவியின் மூலமாக அங்கே மாமிஷத்திலே கற்பந்தரித்தாள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இவைகள் நிறைவேறுகிறதை குறித்து சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இவைகளை ஆபிரகாம் அறிந்தவனாக இருந்தான். ஆபிரகாமுக்கு இது மறைக்கப்படவில்லை. கன்னிகை கர்ப்பவதி ஆவது மறைக்கப்படவில்லை. இயேசு என்று நாமம் கொண்டவராய் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க அனுப்பப்பட்ட தேவாட்டுக்குட்டியை அவர் அணிந்தவராக இருந்தான். இந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு மறைக்கப்படவில்லை. சோதோமின் காரியங்கள் மறைக்கப்படாதிருந்தது போல கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவதும் மறைக்கப்படாதிருந்தது. அங்கே இயேசு கிறிஸ்து என்ற நாமம் கொண்டவராய் உலக இரட்சகர் வந்து தோன்றுவது ஆபிரகாமுக்கு மறைக்கப்படாதிருந்தது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் கண்டு களி கூர்ந்தான் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஆபிரகாம் என்னுடைய நாளை கண்டு களி கூர்ந்தான் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 56வது வசனம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். ஆபிரகாம் 400 வருடம் தன்னுடைய ஜனங்கள் அடிமைப்பட்டிருப்பார்கள் என்று அறிந்தவனாக இருந்தான். 400 வருடம் தன்னுடைய சந்ததிக்கு இருண்ட காலமாக இருக்கும் என்பதை அறிந்தவனாக இருந்தான். இவைகள் அவருக்கு மறைக்கப்படவில்லை. இவைகள் தேவனால் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள். கர்த்தர் மூலமாக இவைகளை காணக்கூடிய கிருபை பெற்றவனாக காணப்பட்டான். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். 400 வருடம் அடிமைப்பட்டிருக்கக்கூடிய காலம், அவர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டிருந்த காலம், அவர்களுக்குள் ஜீவனுக்குரிய கிரியை நிறுத்தப்பட்டிருந்த காலம். அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை வெளிக்கொணரும் பொருட்டு மோசே அனுப்பப்பட்டான். மோசே கர்த்தருடைய ஊழியக்காரன். அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளிக்கொணரும் பொருட்டாக அனுப்பப்பட்டவன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட போகிறதை ஆபிரகாம் அறிந்தவனாக இருந்தான். 400 வருடம் அங்கே அந்த ஜனங்கள் இருளுக்குள் இருக்கிறதையும், அதன் பின்னர் கர்த்தருடைய தூதனானவர் மோசே என்ற நாமம் கொண்டவனாய்
அந்த ஜனங்களை வழிநடத்த போகிறதை அறிந்தவனாக இருந்தான். இவைகள் ஒன்றும் அவனுக்கு மறைக்கப்படவில்லை. கர்த்தர் தான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். அந்த 400 வருடங்களுக்கு பிறகு அந்த ஜனங்கள் அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக வந்து குடியமர்கிறார்கள். கானான் தேசம் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது. அவர்கள் நடப்படாத விருட்சங்களிலிருந்து கனிகளை புசித்தார்கள். கட்டப்படாத கட்டடங்களிலே சென்று குடியமர்ந்தார்கள். அப்படியான ஆசீர்வாதத்தையும் நன்மையும் அவர்கள் 430 வருடங்கள் கழித்து அங்கே சுதந்திரிக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக அழைத்து செல்லப்படுகிறார்கள். அழைத்து செல்லப்பட்டவர்கள் கிருபை பெற்றவர்களாய் தங்களுடைய சந்ததிகளை அந்த தேசத்துக்குள்ளாக நுழைந்து செல்ல கிருபை பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். அங்கே இஸ்ரவேல் சந்ததி தனக்கென்று ஒரு தேசத்தை கொண்டதாக இருந்தது. இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்தை தனக்குள்ளாக கொண்டவர்களாக அதன் பின்னர் சாட்சியிடப்படுகிறார்கள். இவை யாவற்றையும் அவர் அறிந்தவராக இருந்தார். இவைகள் ஒன்றும் அவருக்கு மறைக்கப்படவில்லை. உலக இரட்சகராக மாமிஷத்திலே அந்த வார்த்தை வெளிப்பட்டதை, அந்த வார்த்தை வெளிப்பட போகிறதை ஆபிரகாம் அறிந்தவராக இருந்தார். அந்த வார்த்தை வெளிப்பட்டு யூதேயா தேசம் முழுவதும் சுவிசேஷம் சொல்லித் தெரிந்ததை அவர் அறிந்தவராக இருந்தார். ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆவலாயிருந்தான், கண்டு கலிகூர்ந்தான் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஆபிரகாமை காண்கிறவராக கர்த்தர் இருந்தார். ஆபிரகாம் கர்த்தரை காண்கிறவராக இருந்தார். ஆனால் ஆபிரகாம் மற்ற ஜனங்கள் மத்தியிலே தன்னை வெளிப்படுத்தி அவர்கள் மத்தியிலே அறியக்கூடியதாக இருக்க இயலாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை கண்டு கலிகூர்ந்தார். ஆபிரகாமும் இயேசு கிறிஸ்துவின் நாட்களை கண்டு கலிகூர்ந்தார். ஏனென்றால் அவன் அதற்கான கிருபை பெற்றவன். ஆபிரகாம் கர்த்தர் செய்ய நினைக்கிறதை, அவர் செய்ய போகிறதை அறிந்தவனாக காணப்பட்டான். சோதோம் பட்டணம் அழிக்கப்பட போகிறதை அறிந்தவனாக இருந்தான். இந்த பட்டணத்திலிருந்து லோத்து தன் பொருட்டு காக்கப்பட போகிறதை அறிந்தவனாக இருந்தான். தன்னுடைய ஜனங்கள் 400 வருடம் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருளுக்குள்ளாக இருக்க போகிறதை அறிந்தான். ஜீவனுக்குள்ள கிரியைகளை இழந்து போக அந்த ஜனங்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறதை அறிந்தவனாக இருந்தான். அதன் பின்னர் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அது நிறைவடைய போகிறதை, ஜீவனுக்குரிய கிரியை நிறுத்தப்பட போகிறதை, எப்படியாக 400 ஆண்டுகள் அந்த இருளுக்குள்ளாக அந்த ஜனங்கள் ஜீவித்தார்களோ அதே போல தன்னுடைய சந்ததியாகிய இஸ்ரவேலர்கள் இருளுக்குள்ளாக ஜீவிக்க போகிறதை அறிந்தவனாக இருந்தார். அந்த இருளுக்குரிய கிரியைகளை முன்னறிவித்தவராக கிறிஸ்து மாமிஷத்திலே வெளிப்பட்டதை அறிந்தவனாக இருந்தார். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவாய் இருக்கவில்லை, அவருக்கு மறைக்கப்படவில்லை. ஆபிரகாம் திரளான ஜனங்களுக்கு தகப்பன். அவன் மூலமாக இந்த பூமியிலே அநேக கிருபையை பெற்றுக் கொண்டார்கள். அந்த கிருபைக்கு தகப்பனாக ஆபிரகாம் சாட்சியிடப்படுகிறான். இவையாவும் ஆபிரகாமுக்கு முன்னறிவிக்கப்பட்டு அவைகளை காணக்கூடிய கிருபையும் பெற்றவனாக காட்சியிடப்படுகிறான். இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம் நிறைவு பெற்ற பின் புறஜாதிகளுக்கு வழங்கப்பட இருக்கிற கிருபையின் காலத்தை அவன் அறிந்தவனாக இருந்தான். புறஜாதிகளுக்குள்ளாக அந்த ஒளி சாட்சியிட போகிறதை, அந்த ஒளி பிரகாசிக்க போகிறதை அறிந்தவனாக இருந்தான். தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் அந்த ஒளியை இழந்து போனதையும் புறஜாதிகள் அந்த ஒளியை காண கிருபை பெற்றதையும் அவன் அறிந்தவனாக இருந்தான். புறஜாதிகள் இடத்தில் இருந்து தனக்கென்று ஒரு கூட்ட ஜனம் தனக்கென்று சுவிகாரம் எடுக்க போக அறிந்தவனாக இருந்தான். கலாத்தியருக்கு பவுல் நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. விசுவாசத்தினாலே புறஜாதி நீதிமான ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் இவைகள் முன்னறிவிக்கப்பட்டது என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. புறஜாதிகள் சுவிசேஷத்தின் மூலமாக தாங்கள் பெறப்போகிற விசுவாசத்தின் மூலமாக அவர்களும் ஆபிரகாமுடைய சந்ததியாக மாற இருக்கிறதை அங்கே அறிந்தவனாக சாட்சியிடப்படுகிறார். ஆபிரகாமுக்கு இவைகள் சுவிசேஷமாய் முன்னறிவிக்கப்பட்டது. அப்படி முன்னறிவிக்கப்பட்டதை நிறைவேறுகிறதை கண்டு கலிகூர்ந்தவனாக காணப்படுகிறான். ஆபிரகாமுக்குள் புறஜாதிகளும் வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபையை பெற்ற ஜனமாக மாறுகிறார்கள். ஆபிரகாம் பெற்ற வாக்குத்தத்தத்தை புறஜாதிகளும் பெற்றுக்கொள்ள விசுவாசத்தின் மூலமாய் ஆபிரகாமுக்குள் இணைக்கப்படுகிறார்கள். அப்படி ஆபிரகாமுக்குள்ளாக இணைக்கப்படும் முன்பாக அந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொண்டவர்களாய் ஆபிரகாமுடைய சந்ததிகளாக மாறப்போகிறதை ஆபிரகாம் அறிந்தவனாக இருந்தான். ஆபிரகாம் நீதிமானானது நியாயப்பிரமாணத்தின் கிரியையின் மூலமாக அல்ல, விசுவாசத்தின் மூலமாக, வாக்குத்தத்தத்தின் மூலமாக அந்த சுதந்திரம் அவனுக்கு கிடைத்தது என்று சாட்சியிடப்படுகிறது. வாக்குத்தத்தத்தின் மூலமாக பெறப்போகிற சுதந்திரத்தை குறித்து அங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருள் செய்தாரே. ஆபிரகாமுக்கு நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, வாக்கு தத்தத்தினாலேயே அந்த சுதந்திரத்தை குறித்து சாட்சியிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று இயேசு கிறிஸ்துடைய வரலாற்றினை குறித்து
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஆரம்பமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்து அவர் ஆபிரகாமுடைய குமாரன் என்று எண்ணப்பட்டார் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவர் ஆபிரகாமுடைய குமாரனாக எண்ணப்பட்டார். புறஜாதிகள் ஆபிரகாமுடைய குமாரன் மீது வைக்கக்கூடிய விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமுடைய சந்ததிகளாக மாறுகிறார்கள். அப்படி மாறக்கூடிய கிருபை பெற்றவர்களாக புறஜாதிகளாகிய நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம் சாட்சியிடப்பட்டு இருக்கிறோம். நாம் இப்பொழுது பிறப்பின் மூலமாக அல்ல, வாக்குத்தத்தத்தின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமுடைய சந்ததிகள். நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் இவைகளை கண்டு கலிகூர்ந்தவனாக காணப்படுகிறான். நாம் ஆபிரகாமுடைய மடியிலே சென்று அமரக்கூடிய கிருபை பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற ஜனம். ஆபிரகாம் நித்திய ஜீவனுக்குள்ளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பாத்திரம். ஆபிரகாமுக்குள்ளாக அவனுடைய சந்ததிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பாத்திரங்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். ஆபிரகாமுடைய சந்ததியிலே ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேலர்கள். இந்த இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை நிறைவு பெற்றதை வேதம் சாட்சியிடுகிறது. அந்த சாட்சி நிறைவு பெற்ற பின், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை நிறைவு பெற்ற பின், புறஜாதிகளாகிய நமக்கு அந்த ஒளி கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த ஒளிக்குரியவர்களாக மாறியிருக்கிறோம். நாம் இப்பொழுது ஆபிரகாமுடைய பிள்ளைகள். நம்மை ஆபிரகாம் அறிவார். ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கக்கூடிய கிருபையின் காலத்தை அவர் அறிவார். இந்த கிருபைக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் நிறைவு பெறுகிறதையும் அவர் அறிவார். தேவன் தன்னை குறித்தும் தான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும் ஆகிய தேவன் என்று சாட்சி கொடுக்கிறார். கர்த்தர் தன்னை ஆபிரகாமுக்கு தேவன் என்று சாட்சியிடுவதில் அங்கே அவருடைய கிரியைகள் மகிழ்வுக்குரியவையாகவே சாட்சியிடப்பட்டு இருக்கிறது. அவர் மரித்தோரின் தேவனாய் இல்லை, அவர் உயிர்த்தெழுதலின் தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாம் மரிக்கவில்லை, அவன் மரித்தும் இன்றும் காண்கிறவனாக இருக்கிறார். ஆபிரகாம் கர்த்தருடைய கிரியைகளை காண்கிறவராக இருக்கிறார். சோதோம் கொமோரோ பட்டணத்தின் புகை வானமண்டலத்துக்கு எழும்புகிறதை கண்டவனாக இருந்தான். அங்கே சோதோம் பட்டணத்திலிருந்து லோத்து காக்கப்பட்டதை அறிந்தவனாக இருந்தான். அதே போலத்தக்க விதமாய் ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்த இஸ்ரவேலர்களுக்குள்ளாகவும் பிரமாணத்தின் கிரியைகளின் மூலம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் ஆபிரகாமுடைய மடியிலே சென்று அமர கிருபை பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். தன்னுடைய குமாரனாக எண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலம் விசுவாசத்தினால் நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம். இப்படி வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக மாறியிருக்கிற நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக மாற கிருபை பெற்ற ஜனமாக சாட்சியிடப்பட்டு இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தீர்களானால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்கள், என்னை விசுவாசிப்பீர்கள் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக கூறுகிறதை வேதம் இங்கே சாட்சி கொடுக்கிறது. அவர்கள் ஆபிரகாமை தங்களுடைய தகப்பன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆபிரகாமை எங்களுடைய உறவினர் என்று சொல்லிக் கொண்டார்கள். நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் அவர்களுடைய கிரியைகளில் ஆபிரகாமுக்கு ஒத்த கிரியைகளில் காணப்படவில்லை. ஆனாலும் மீட்பு, ஆனாலும் கிருபை இஸ்ரவேலர்களாகிய அந்த ஜனங்களுக்கு ஆபிரகாமின் பொருட்டு கொடுக்கப்பட்ட கிருபை, ஆபிரகாமை நினைவு கூர்ந்து கொடுக்கப்பட்ட கிருபை. அவர்கள் ஆபிரகாமுடைய கிரியைகளை செய்யாதிருந்த போது அவர்களுக்குள்ளாக பிரமாணம் இலகுபடுத்தப்பட்டு ஆபிரகாமுடைய குமாரனாக எண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே ஜீவனுக்கு ஏதுவான விசுவாசம் என்று சாட்சி கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை குமாரன் என்றும் மேசியா என்றும் கிறிஸ்து என்றும் ஏற்றுக்கொண்டவர்கள் நியாயப்பிரமாண கிரியைகளிலிருந்து வேறுபட்டவர்களாக காணப்பட்டார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அதன் பின்னர் இஸ்ரவேல்களை நீதிமானாக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மீது கொண்ட விசுவாசமே அங்கே நீதிமானாக மாற்றிற்று. ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆபிரகாம் கிறிஸ்து மாமிசத்திலே வெளிப்பட்டதை கண்டான். ஆபிரகாமுடைய குமாரர்கள் என்று தங்களை குறித்து சாட்சியிட்ட நீங்கள் ஆபிரகாமுக்கு ஒத்த விசுவாசத்தை ஏன் பெற்றவர்களாக காணப்படவில்லை என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒத்த விசுவாசம் இங்கே யார் யார் பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கிருபை பெற்றவர் ஜனமாக சாட்சியிடப்படுகிறார்கள். ஆபிரகாம் விசுவாசித்தான், அதுவே அவனுக்கு நீதிமானாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதிகளுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்று பவுல் சாட்சி கொடுக்கிறார். கலாத்தியருக்கு பவுல் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாம் இதனை அறிந்தவனாக காணப்பட்டான். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், அது இம்மைக்குரிய ஆசீர்வாதம் அல்ல. அது மறுமையின் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடிய ஆசீர்வாதம். அது ஜீவனுக்குரிய ஆசீர்வாதம்.
அந்த ஆசீர்வாதத்தை புறஜாதிகளும் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிந்தவனாக காணப்பட்டான். புறஜாதிகள் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறதை அறிந்தவராக காணப்படுகிறார். இன்றைக்கு வரையிலும் அந்த கிருபையின் நாட்களை நினைவு கூர்ந்தவராக காணப்படுகிறார். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி என்று பவுல் சாட்சி கொடுக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி. நாம் கிறிஸ்துவுக்கு அருளப்பட்டபடி விசுவாசிப்போமேயானால், நாம் கிறிஸ்துவை ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தானோ அந்த தன்மையிலே விசுவாசிக்கிறவர்களாக காணப்படுவோமேயானால், ஆபிரகாமுடைய மடியிலே சென்று அமரக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக சாட்சியிடப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அழைப்புக்கு செவி கொடுப்பவன் ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாம் தனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு செவி கொடுத்து செயல்பட்டான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருந்தோம் அங்கே தனக்கு அறிவித்தபடி தான் புறப்பட்டு சென்றான் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. எனவே அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான். அவன் தனக்கு கட்டளையிட்டபடியாக தனக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களிலே சொல்லப்பட்டபடியான கிரியைகளை செய்தவன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அவன் தான் போகக்கூடிய இடம் என்னதென்று அறியாதிருந்தும் புறப்பட்டான். ஏனென்றால் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அவர் உண்மையுள்ளவர். அவர் அழைத்து செல்லக்கூடிய இடம் என்னதென்று அறியாதிருந்தும் அவர் வாக்குக்கு செவி கொடுத்தான். பரலோகம் என்ற சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஒவ்வொரு சபை காலத்திலும் தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த தூதர்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படியாக செயல்பட்டவர்கள் ஆபிரகாமுக்கு ஒத்த விசுவாசம் கொண்டவர்கள். அவர்கள் அனுப்பப்பட்ட ஸ்தலத்திலிருந்து, அவர்கள் புறப்பட்ட ஸ்தலத்திலிருந்து அனுப்பப்பட்ட வார்த்தையை கொண்டு வந்து ஜனங்கள் மத்தியிலே சாட்சியிட்டவர்கள். அவர்கள் சபை தூதர்கள். சபை தூதர்களை காணக்கூடிய கிருபை பெற்றவனாக, அவர்களுடைய கிரியைகளையும் காணக்கூடிய அருளப்பட்ட கிருபை பெற்றவனாக ஆபிரகாம் காணப்பட்டார். ஆபிரகாமுக்கு இவைகள் மறைக்கப்படவில்லை. சோதோம் கொமோரா பட்டணங்கள் கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது என்று சாட்சியிடப்பட்டு இருக்கிறது. அது கர்த்தருடைய தோட்டமாக இல்லை, ஆனால் அது கர்த்தருடைய தோட்டம் போல இருந்தது. அந்த கர்த்தருடைய தோட்டம் போல இருந்த அந்த சோதோம் பட்டணத்துக்குள்ளாக லோத்துவும் குடி புகுந்தான். லோத்து அந்த சபையோடு ஐக்கியப்பட்டவனாக காணப்பட்டான். அது கர்த்தருடைய தோட்டத்தை போல காணப்பட்டது, ஆனால் அது கர்த்தருடைய தோட்டமாக இருக்கவில்லை. ஒவ்வொரு சபை காலத்திலும் சபைக்குரிய தூதர்கள் அனுப்பப்படும் பொழுது அவர்கள் நிறைவேறிய பிரமாணத்தை பற்றி கொண்டிருக்கிற சபைகளை குறித்து சோதோமுக்கு ஒப்பிட்டு சாட்சியிடக்கூடிய சாட்சிகளாக அனுப்பப்பட்டார்கள். அந்த சாட்சிகளுடைய வார்த்தையை விசுவாசித்தவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததிகள். ஆபிரகாமுடைய சந்ததியிலே ஆபிரகாமுடைய மடியிலே அமரக்கூடிய ஜீவனுக்குரிய கிரியைகளை செய்தவர்கள். அவர்கள் கர்த்தருடைய தோட்டம் போன்று இருக்கக்கூடிய சோதோமை அடையாளம் கண்டவர்கள், சபைகளை அடையாளம் கண்டவர்கள். மற்றவர்கள் சோதோம் பட்டணத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜனங்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். சபைகளோடு வைக்கக்கூடிய ஐக்கியத்தை கொண்டிருந்த ஜனங்கள், கர்த்தருடைய தூதனாக அனுப்பப்பட்ட சபை தூதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின்படியான சபை கூடுகைக்குள்ளாக வராதிருந்த ஜனங்கள் சோதோமின் ஜனங்களாக குறிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஆக்கினைக்கென்று தீர்க்கப்பட்டவர்களாக கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஆபிரகாமை அறிந்தவன் கர்த்தருடைய தோட்டம் போல இருந்த சோதோமை அறிந்தான். அந்த சோதோமும் என்ற பட்டணத்துக்குள்ளாக இருந்து வெளியே வரக்கூடிய கிருபை பெற்றவனாக லோத்து காணப்பட்டான். ஏதேனின் தன்மை கொண்ட சபை கர்த்தருடைய தோட்டம். அங்கே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சுகந்த வாசனை அங்கே மிளரக்கூடிய நிலை, கர்த்தருடைய ஆளுமை நிறைந்திருக்கக்கூடிய கூட்டம். மற்றும் ஒரு பக்கம் சோதோமுடைய ஜனம். சோதோம் என்ற தோட்டம் அது கர்த்தருடைய தோட்டம் போன்று தன்மை கொடுக்கக்கூடிய தோட்டம், ஆனால் அது கர்த்தருடைய தோட்டம் அல்ல. அங்கே கர்த்தருடைய தோட்டம் போன்ற தன்மையை கொண்டது அது, ஆனால் அதனுடைய ஆளுமை சோதோமினுடைய ஆளுமை. அது அடிமைத்தனத்திற்குரிய ஆளுமை, அது எகிப்து தேசத்துக்குரிய ஆளுமை. இந்த சோதோம் தோட்டம் என்பது உலகத்தோடு மாமிசத்தோடு கலந்துவிட்ட ஒரு தோட்டம். அங்கே ஏதேன் தோட்டம் என்பது ஆவிக்குரியதான தோட்டம், அது வார்த்தைக்குரியதான தோட்டம், அது சத்தியத்துக்குரியதான தோட்டம். சத்தியத்துக்குரியதான தோட்டத்தை ஆபிரகாமுடைய மடியிலே சென்று அமரக்கூடிய கிருபை பெற்றவன் அறிந்து கொள்ளவனாக சாட்சியிடப்படுகிறான். இஸ்ரவேல் கர்த்தருடைய தோட்டம், அது எருசலேமாக சாட்சியிடப்பட்டது. அது சோதோமை போல மாறிற்று, அது எகிப்து தேசமாக மாறிற்று. ஆபிரகாமின் பிள்ளைகள் அதை அறிந்தவர்களாக காணப்பட்டார்கள். ஆபிரகாமுடைய சுதந்திரவாதிகள் அதை அறிந்தவர்களாக காணப்பட்டார்கள். அது இஸ்ரவேல் தேசம் அல்ல, அது எகிப்து தேசமாக மாறிற்று. இஸ்ரவேல் என்பது கர்த்தருடைய தோட்டம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. எருசலேம் கர்த்தருடைய நகரம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. எருசலேம் சோதோமை போல மாறிற்று.
எனவே அங்கே சோதோமுக்குள்ளாக இருந்து ரட்சிப்புக்கென்று காத்திருந்தவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். சிமியோன் அந்த இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று சாட்சி கொடுக்கிறார். அந்த இரட்சண்யத்தை கண்டு விசுவாசித்தவர்கள் சோதோமை விட்டு வெளியே வந்தவர்கள். சோதோமாக காணப்பட்ட எருசலேமின் அடிமைத்தனத்திலிருந்து வெளிவந்தவர்கள். அவர் எருசலேமை விட்டு வெளியே வந்தவர்கள். அவர்களுக்கு எருசலேம் இப்பொழுது சோதோமாக மாறி இருக்கிறது என்பதை அறிந்தவர்களாக காணப்பட்டார்கள். சோதோம் கர்த்தருடைய வார்த்தைக்கு சத்தியத்துக்கு செவி கொடாது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோரோவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். சோதோமின் தன்மையை அறிந்தவன் ஆபிரகாம். ஆபிரகாம் தனக்கொத்த விசுவாசம் கொண்டவனை அறிவான். எருசலேம் பாபிலோனாகி சோதோமை போல் ஆயிற்று என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. எருசலேம் பாபிலோனாக மாறி சோதோமை போலாக வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13 அதிகாரம் 19வது வசனம். ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் கொமோரோவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இவைகள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் மூலமாக இஸ்ரவேலர்களுக்குள்ளாக அறிவிக்கப்பட்டது. இஸ்ரவேலர்களுக்குள்ளாக தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்னறிவிக்கப்பட்டவைகள் அங்கே தேவாலயத்திலே தோல் சுருள்களாக எழுதப்பட்டிருந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் வாசிக்கப்பட்டது. இவைகளை கேட்டவர்கள், இவைகளை வாசித்தவர்கள், இவைகளை கேட்டறிந்தவர்கள் யாவரும் நீதிக்குரியவர்களாக தங்களுடைய கிரியைகளை செயல்படுத்தவில்லை. ஆபிரகாமின் விசுவாசத்துக்கு ஒத்த விசுவாசம் கொண்டவன் இவைகளை அறிந்தவனாக காணப்பட்டான். 2 ஒலிவ மரங்களின் உடல்கள் அந்த நரகத்திலே விட்டெறியப்படும் என்று ஞான அர்த்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞான அர்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் நிறைவில் வார்த்தைக்கு சாட்சியிட தூதர்கள் அனுப்பப்படுவார்கள். இங்கே கிறிஸ்தவம் என்ற திராட்சை தோட்டமும் தங்களுடைய கிரியைகளிலே அங்கே ஜீவனுக்கு ஏதுவான தன்மையை இழந்து போகக்கூடிய வேளை அந்த தூதர்கள் வந்து சாட்சியிடுவார்கள். இவை யாவற்றையும் ஆபிரகாம் அறிவார். அந்த தூதர்களை அவர் அறிவார். அவர்கள் சோதோம் கொமோரோ பட்டணத்துக்குள் அனுப்பப்பட்டதை அறிந்தவனாக காணப்பட்டார். அதே போல இஸ்ரவேலருக்குள்ளாக அவர்கள் அனுப்பப்பட்டதை அவர் அறிந்தவனாக காணப்பட்டார். மோசேயும் எலியாவும் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து இஸ்ரவேலர்களுக்குள்ளாக யூதர்களுக்குள்ளாக நிறைவேற்ற போகிற அந்த பிரமாணத்தை குறித்து காரியங்களை குறித்து அவர்கள் பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. இஸ்ரவேலர்களுக்குரிய அந்த கிரியைக்குரிய காரியம் அளிக்கப்படும் முன்பாக அங்கே அவர்கள் வந்து சாட்சி கொடுக்கிறார்கள். சோதோம் கொமோரோ பட்டணத்திலே வரும் பொழுது மாமிசத்துக்குரிய அழிவு. ஆனால் இஸ்ரவேலருக்குள்ளாக மோசேயும் எலியாவும் அனுப்பப்பட்ட போது அது மாமிசத்திற்குரிய அழிவு அல்ல. அந்த சோதோம் பட்டணத்திற்குடைய அழிவானது ஜீவனுக்குரிய கிரியைகளுக்குரிய அழிவு, ஆவியின் சரீரத்துக்குரிய அழிவு. அது இஸ்ரவேலர்களுக்குள்ளாக ஆவியின் சரீரத்துக்குரிய அழிவாக காணப்பட்டது. ஏனென்றால் அவர்களுடைய கிரியைகள் சோதோமுக்குத்த கிரியைகள். அந்த சோதோமுக்குத்த கிரியைகளின் மூலமாக அவைகளிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்களாக மாறினார்கள். மற்றவர்கள் ஆக்கினிக்கென்று அந்த சோதோம் கொமோரோ பட்டணத்துக்குள்ளாக கொடுக்கப்பட்ட ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டவர்களாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. அதே போல ஒரு நிலை கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவும் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் நிறைவின் காலத்திலே மோசேயும் எலியாவும் அனுப்பப்படுவார்கள். அவர்கள் வந்து இந்த பூச்சக்கரத்திலே அழிவை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். இங்கே கிறிஸ்தவம் என்ற தோட்டமும் சோதோமாக மாறி இருக்கிறதை அறிந்தவர்களாக அவர்கள் வந்து சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் மீது விசுவாசம் கொண்டவர்கள் சோதோம் பட்டணத்தை விட்டு வெளியேறி வந்தது போல இன்றைக்கு காணப்படுகிற சோதோமாக மாறி இருக்கக்கூடிய சபைகளை விட்டு வெளியேறி வருவார்கள். அப்படி வெளியேறி வருகிறவர்கள், வார்த்தை அண்டையை வருகிறவர்கள் ஜீவனுக்குரியவர்களாக அந்த அழிவில் நின்று காக்கப்படுவார்கள். அந்த அழிவு சோதோம் கொமோரோவிலே கொடுக்கப்பட்டது போல மாமிசத்துக்குரிய அழிவு அல்ல. புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை என்ற ஜீவனுக்குரிய அழிவு. அது ஆவியின் சரீரத்துக்குரிய அழிவு. அதன் பின்னர் ஆவியின் சரீரத்தை பெற்றுக்கொள்ள இயலாது இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அந்த சோதோமாக மாறியிருந்த இஸ்ரவேலருக்குள்ளாக ஜீவன் என்ற ஆவியின் சரீரம் பெறக்கூடிய தன்மை இழந்து போனது போல இஸ்ரவேலர்கள் தங்களுக்குள்ளாக பெற்றுக்கொண்ட ஆவியின் சரீரம் அழிக்கப்பட்டு அதன் பின்னர் அதற்குரிய கிரியைகள் பெற இயலாதிருந்தது போல கிறிஸ்தவர்களாகிய நாமும் நமக்குள்ளாக பெற்றிருக்கிற ஜீவன் என்ற ஆவியின் சரீரத்தை அழிவுக்குள்ளாக செல்லக்கூடிய ஒரு நிலை, அதுவே சோதோமாக சாட்சியிடப்படக்கூடிய ஒரு கிரியைக்குரிய காலமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. புறஜாதிகள் தங்களுக்குள்ளாக பெற்றிருக்கக்கூடிய ஆவியின் சரீரத்தை இழந்து போகக்கூடிய ஒரு நிலை, அது அழிக்கப்படக்கூடிய ஒரு நிலை, அதன் பின்னர் அப்படியான ஒரு கிரியை கிடைக்க இயலாதிருக்கக்கூடிய ஒரு நிலை, அவைகள் சாட்சியிடப்படும். அந்த தூதர்கள் வந்து சாட்சி கொடுப்பார்கள். மோசேயும் எலியாவும் இவைகள் சாட்சி கொடுக்கப்படுகிறதை ஆபிரகாம் அறிந்தவனாக இருக்கிறார்.
ஆபிரகாம் இவைகள் யாவையும் காண்கிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தை மாமிசத்திலே வந்து கிரியைகளை செய்தது கண்டு கலிகூர்ந்தது போல அந்த வார்த்தை மீண்டுமாக வார்த்தையாய் வந்து தன்னை வெளிப்படுத்துகிறதை கண்டு கலிகூறுகிறவனாக காணப்படுகிறார். அந்த வார்த்தையாய் தன்னை மீண்டுமாக வெளிப்படுத்தி அது சாட்சியிடக்கூடிய அந்த சாட்சியை ஆபிரகாம் கண்டு கலிகூறுகிறவனாக காணப்படுகிறார். ஆபிரகாமுக்கு ஒத்த விசுவாசம் கொண்டவன் ஆபிரகாமுடைய இந்த கலிகூறுதலை கண்டடைகிறவனாக சாட்சியிடப்படுகிறான். சோதோமுடைய சிந்தை அது மாமிச சிந்தை என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அது மாமிச சரீரத்தின் சிந்தை கொண்டவர்களை சோதோம் பட்டணத்தாராக சாட்சியிடப்படுகிறது. யூதா 7ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மாமிச சிந்தை அது மரணம் என்று சாட்சியிடப்பட்டும் மாமிச சிந்தைக்குள்ளாகவே இன்றைக்கு கிறிஸ்தவம் சென்று கொண்டிருக்கிறது. மாமிசத்திற்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரம் நாடி ஓடுகிறவர்களாய் கிறிஸ்தவ கூட்டம் அலைந்து கொண்டிருக்கிறது. மாமிசத்திற்குரிய நன்மைகளை குறித்து போதனையை கொடுக்கக்கூடிய சபைகளை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறது. மாமிச சரீரத்தை ஜீவிக்கிறோம். இவைகள் நமக்கு தேவைதான். ஆனால் இம்மைக்காக மாத்திரம் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருந்தால் அவன் எல்லா மனிதனிலும் பரிதபிக்கப்படக்கூடியவன். சோதோமின் ஜனங்களை காட்டிலும் பரிதபிக்கப்படக்கூடியவன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, நாம் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை நாடி ஓடக்கூடிய ஜனம் அல்ல. அதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. மறுமை என்ற நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதை அவர் நம்மோடு செய்து கொண்ட புதிய உடன்படிக்கை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, மாமிசத்துக்குரிய போஜனைகளை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சபைகள் கொடுக்கக்கூடிய திராட்சரசமான அது உக்கிரமான மதுவாய் சாட்சியிடப்படுகிறது. அது பாபிலோன் தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கக்கூடிய பொற்பாத்திரமாய் சாட்சியிடப்படுகிறது. இன்றைக்கு மாமிசத்திற்குரிய போஜனத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சபைகள் பாபிலோனின் சபைகளாய் சாட்சியிடப்படுகிறது. அது சோதோமாய் தன்னுடைய குடிகளை மாற்றிக்கொண்டிருக்கிறது. அதனால் தான் சோதோம் கிருபை இழந்த பட்டணமாக சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்தவமும் தன்னுடைய கிருபையை இழந்து போகக்கூடிய நிலைக்குள்ளாக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவம் என்ற பட்டணமும் அழிவுக்குள்ளாக செல்லக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது. ஆபிரகாம் இவை ஒவ்வொன்றையும் கண்டு ஒவ்வொரு காரியங்களையும் கண்டு தன்னுடைய இருதயத்துக்குள்ளாக தன்னுடைய ஜனத்துக்கு இருக்கக்கூடிய இந்த சிந்தையை குறித்து வேதனை கொண்டவனாக காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களை, ஆபிரகாம் நமக்கு கிருபையை கொடுத்தவர். ஆபிரகாம் நமக்கு கிருபையை கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பெற்றுக் கொடுத்தவன். அது இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கிருபையும் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய காலம். சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட்டது போல சோதோம் கொமோராவாக மாறி இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவன் என்ற கிரியை அழிக்கப்பட போகிறது. ஆபிரகாம் இவைகளையும் காணக்கூடிய தன்மையிலே காணப்படுகிறார் என்பதை வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் அது சோதோமின் அழிவு. ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் தன்னுடைய ஜனங்கள் இருண்ட காலத்துக்குள்ளாக கடந்து போகிறார்கள் என்பதை குறித்த சாட்சி. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் நிறைவை அறியக்கூடிய தன்மை. ஆபிரகாமுக்கு மறைக்கப்படாத ரகசியம் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் நிறைவு. ஆபிரகாம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய ரகசியம், நிறைவேறி கொண்டிருக்கிற ரகசியம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை நிறைவடைந்து கொண்டிருக்கிறது என்பதை காணக்கூடிய கிருபை. புறஜாதிகளுடைய காலம் அது நிறைவேறப்போகக்கூடிய ஒரு கிருபையின் காலமாக சாட்சியிடப்படுகிறது. ஆபிரகாம் இவைகளையும் காண்கிறவராக இருக்கிறார். இவைகளையும் கண்டு கலிகூறுகிறவர்களாக இருக்கிறார். மீண்டுமாக கிருபையானது இஸ்ரவேலர்களுக்குள்ளாக சென்றடைய போகிறதையும் தன்னுடைய ஜனத்துக்குள்ளாக மாம்ச ஜனத்துக்குள்ளாக தன்னுடைய கிருபையை சென்றடைய போகிறதையும் கண்டு கலிகூறுகிறவனாக காணப்படுகிறான். வார்த்தையை கண்டு கலிகூடுகிறவனாக காணப்படுகிறான். வார்த்தை ஜனனமாகி வார்த்தையினுடைய வளர்ச்சியை கண்டு அறிகிறவனாக கண்டு கலிகூறுகிறவனாக காணப்படுகிறான். நாமும் ஆபிரகாமுக்கு ஒத்த விசுவாசம் கொண்டவர்களாக இருப்போமே ஆனால் சோதோமாக காணப்படுகிற சபைகளை விட்டு வெளியேறி கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக அந்த கண்மலைக்குள்ளாக கடந்து வர கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.